வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி கோஃப்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சை பட்டாணி இட்லி, பச்சை பட்டாணி சூப்பு, பச்சை பட்டாணி அல்வா இந்த மாதிரி நிறைய பச்சை பட்டாணி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்குள்ளே உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். பச்சை பட்டாணி கோஃப்தா செய்யறதுக்கு இப்போ 1 கப் பச்சை பட்டாணி எடுத்துருக்காங்க. இது வந்து தோல்லேருந்து உரிச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பச்சை பட்டாணி. இதுவே நீங்கள் உலர்ந்த பச்சை பட்டாணி வாங்கினீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஓரளவு தண்ணி வச்சா போதும், ரொம்ப தண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த பட்டாணியை இதோட விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். பச்சை பட்டாணி வெந்துடுச்சு. இதில் தண்ணி இழுத்துட்டு வந்துடலாம். இப்போது இதை அப்படியே மசிச்சுக்கலாம். இது நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவு மசிச்சா போதும். இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாம். இது வந்து 2 உருளைக்கிழங்கு. 2 உருளைக்கிழங்கை ஆல்ரெடி நான் வேக வச்சு தோடு உரிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ மசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இதோட தான் அந்த மசிச்ச பச்சை பட்டாணியும் சேர்க்க போகிறோம். இப்போ அது நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவு மசிச்சா போதும். ஏற்கனவே நம்ம மசிச்சு வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது தனி மிளகாத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம் முதல்ல. இப்போ இதோட பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், இதில் இருக்க மாய்ஸ்சரைசர்ஸ் சரியாக போயிடும். வேணும்னா லைட்டாக திரிச்சு பேசிச்சுக்கலாம். இதெல்லாம் கலந்தாச்சு. இதோட இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சீஸ் சேர்க்க போகிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அது ஸ்லைஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தளர்வாக இருக்குது. இது பைண்டிங்காக. இப்போது பொட்டுக்கடலை மாவு ஆல்ரெடி தூள் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு இதோட கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு. இதில் இது வந்து 1/2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில், அதுலேயும் பாதி தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இவ்வளவு தான். இப்போ நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. ஒவ்வொரு உருண்டையாக போட்டுடலாம். இப்போ உருண்டையை ஒரு இடி போட்டாச்சு. ஒரு பக்கம் செவக்கட்டும். செவந்தோன்னா பொறுமையாக திருப்பி விடலாம். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா நல்லா வேகுங்க. இல்லைன்னா மேலே நல்லா பொறப்புறன்னு ஆகிடும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் கொஞ்சமாக மிதமான தீயில் வச்சு சுட்டுக்கலாம். இது நல்லா 2 பக்கமும் செவந்து வருது. நமக்கு சுவையான பச்சை பட்டாணி கோஃப்தா ரெடி. பச்சை பட்டாணி கோஃப்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.